ஸோ 1 இயர் பேக் தமிழ்நாடு vs பீகார் ஜூனியர்ஸ் கேர்ள்ஸ் மேட்ச் நடந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பீகார் டீமுக்கு ரெஃப்ரீஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் ஒன் சைடாகவே மேட்ச்சை கொண்டு போயிட்டாங்க. பட் அதில் கஷ்டப்பட்டு நம்ம டீம் பிளேயர்ஸ் அடித்து பிடிச்சி ஜெயிச்சிட்டாங்க ஒரு வழியாக. இது 1 இயர் பிஃபோர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 2 மந்த்ஸுக்கு முன்னாடி ராஜஸ்தானில் நடந்த யூனிவர்சிட்டி ஸ்டேட்ஸ்குள்ளே நடக்கிற யூனிவர்சிட்டி மேட்ச்சு. இதில் நம்ம தமிழ்நாடு பாய்ஸ் டீம் போயிருந்தாங்க. அங்கே நடந்த சண்டை. அங்கே ராஜஸ்தானில் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே பாயிண்ட்ஸில் வந்து பிரச்சனை. அங்கேயும் இதே மாதிரி தான் போட்டு அடிச்சிட்டாங்க நம்ம பிளேயர்ஸை. அப்போ இது ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே விட்டாங்க. தென் இது இப்போது நடந்தது பஞ்சாபில் ஆல் இண்டியா விமன்ஸ் யூனிவர்சிட்டி மேட்சஸ்ஸு. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, மதர் தெரேசா யூனிவர்சிட்டி கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு டீமுக்கும் பீகார் டீமுக்கும் நடந்த மேட்ச்சில் அதில் பாயிண்ட்ஸில் ஏதோ ஒரு வாக்குவாதம் வரும்போது பிரச்சனை. அதில் என்னென்னா போட்டு அடிச்சிட்டாங்க. நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். ஆனால் அங்கே அடித்தது வந்து அடி வாங்கினது பொம்பளை பிள்ளைங்க, அடித்தது ஃபுல்லாக அங்கே இருக்க ஆம்பளைங்க. அவங்க வெக்கமான சூடு சொரணை ஒன்றுமே இல்லையா அவனுங்களுக்கு? போயும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளேயர் ஸ்கூலில் பிரச்சனைன்னா அதை அங்கே இருக்க அஃபீஷியல்ஸ் பேசி அதை ஸ்டாப் பண்ணிடலாம். இது சம்மந்தமே இல்லாமல் கோச்சஸ் எல்லாம் உள்ளே இன்வால்வ் ஆகி அவங்க போட்டு நம்ம பிளேயர்ஸை போட்டு அடித்து பாவம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்பட்டு விளையாட போன பசங்க எல்லோரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கேருந்து அங்கே போகிறாங்க. இங்கே செலெக்ஷன் இருக்குது, அதெல்லாம் முடித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்க அங்கே போய் விளையாட போனால் அங்கே விளையாட போகிற இடத்துலையும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாவம் என்ன தான் பண்ணுவாங்க? ஒரு அஃபீஷியல்ஸுக்கு கூட ஒழுங்காக பார்க்க தெரியாதா ஒரு மேட்ச்சை? என்னத்தை சொல்கிறது? சரி, அங்கே தான் அப்படி போகுது, இங்கே ஏதாவது சரி அதை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா சின்னதாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போட்டுட்டு நியூஸை விட்டுட்டாங்க. ஆனால் இவங்க இங்கே ட்ரெண்ட் பண்ணிட்டு நியூஸுக்கெல்லாம் என்ன தெரியுமா? யார் இந்த மோனாலிசா, வைரல் ஆகும் பெண் வீடியோ, வடக்கே நடக்கும் அட்டூழி. இது நம்ம விளையாட்டு வீராங்கனைகளுக்கு நடந்த அட்டூழியம் எடுத்த விடவா? அது அட்டூழியமா? இது அட்டூழியமா? இது அட்டகாசம், அது அட்டூழியம். நம்ம குழந்தைங்களுக்கு நடந்தது அதை பேசுவாங்கன்னு பார்த்தா உட்காந்து யார் இந்த மோனாலிசா, வைரல் ஆகும் பெண் வீடியோ, வடக்கே நடக்கும் அட்டூழியமா? அடுத்து இங்கே இந்த பக்கம் வந்தால் இவங்க என்டிகேவிலிருந்து கொத்து கொத்தாக விலகி டிஎம்கேவில் இணைந்த தொண்டர்கள். இப்போ என்டிகேலேருந்து எத்தனை பேர் விலகினா என்ன, டிஎம்கேயில் சேர்ந்தா என்ன, சேராட்டி நமக்கு என்ன? இல்லை இதெல்லாம் ஒரு டாப்பிக்னு உட்காந்து இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இன்றைக்கி இந்த டாபிக் எடுத்து பேசினா என்ன? அடுத்தது பெரியார் திமுக எதிர்ப்பின் அரசியல் பின்னணி என்ன? இன்னும் இன்னும் எத்தனை மாதத்துக்கு தான் ஓட்டுவாங்கன்னு தெரியலை. ஆல்ரெடி 3-4 நாளாக ஓட்டிட்டாங்க, இன்னமும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, பெரியார் வழியில் தான் நடக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு. அட்லீஸ்ட்டு இந்த பெரியார் சொன்ன பெண் உரிமை அங்கே போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க நம்ம பிள்ளைகளை. அத்தனை ஆம்பளைங்க அங்கே போட்டு அடிச்சிருக்காங்க. அதை பற்றி பேசுவாங்களா? அதை பற்றி பேசலாம்ல. அடுத்தது என்ன? கட்சி ஆரம்பித்ததும் ஆட்சிக்கு வர நினைக்கிறார்கள். சீமான் விஜயை மறைமுகமாக விமர்சிக்கிறார் முதல்வர். அவர் யாரையும் விமர்சித்து போகிறாரு. கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் சீமாவும் தான் நினைப்பாங்க, இன்னும் வார்டு கவுன்சிலர் ஆகணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு டிபேட்டுன்னு சொல்லி உட்காந்து பேசிக்கிட்டு, இல்லை இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உட்காந்து பேசியிருக்க போகிறாங்கன்னு தெரியல. சுவா இவங்க படுத்துகிற பாடு இருக்கே, பாடாக படுத்தி எடுக்கிறாங்க. இப்போ தான் அதே டாபிக் பார்த்தோம், மறுபடியும் அதே டாபிக். கட்சி தொடங்கிய உடனே ஆட்சி ஆசை, யாரை சொல்கிறார் முதல்வர்? அனல் பறக்கும் விவாதம். அனல் பறக்குதா? இதெல்லாம் ஏசி ரூமில் தான் உட்காந்து பேச போகிறாங்க. இதில் என்னத்தான் அனல் பறக்குது? மனசாட்சியே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. கட்சி ஆரம்பித்தா எல்லாம் சிஎம் ஆகணும் தான் நினைப்பாங்க, வார்டு கவுன்சிலர் ஆகணும்னு நினைப்பாங்க. பின்ன அடுத்தது கட்சியின் பெயரை கூட குறிப்பிடாமல் தவிர்த்த முதல்வர் ஸ்டாலின். ஆவேசத்தில் பாய்ந்து சீரும் சீமான். எங்கே போய் முடியும்? திமுக எதிர் நாதக ஆட்டம். அது எங்கேயோ போய் முடியுது, நமக்கு என்னையா பிரச்சனை? அதனால் தமிழக மக்களுக்கு என்னையா பிரச்சனை? எங்கே முடிஞ்சா என்ன, எங்கே ஆரம்பித்தா என்ன? முடியலை இவங்க படுத்துகிற பாட்டு. ஒரு விஷயத்தில் பாராட்டி ஆகணும். ரெட் பிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம
ஒரு ப்ரெஸ் மீட் வந்திருக்கு. சென்னை ப்ரெஸ் கிளப்பில் தமிழக பெண்கள் கபடி சார்பாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதை நானும் மற்ற எல்லா நியூஸ் சேனல்லையும் செக் பண்ணி பார்த்தேன், எதுலேயுமே இல்லை. பட் ஆனால் ரெட் பிக்ஸில் மட்டும் அதை ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெட் பிக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்க தெரியுது இந்த நேரத்தில்.